ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று மாக மாத சங்கடகர சதுர்த்தி மிக விசேஷமானது. சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பதால் நமது சங்கடங்கள் எல்லாம் நீங்கி எந்த காரியத்திலுமே நமக்கு சாதகம், காரிய ஜெயம் உண்டாகும். இதில் எந்தவித சந்தேகமும் துளியும் இல்லை. இப்படி விரதம் இல்லாதோரும் இந்த தினத்தில் விநாயகப் பெருமானை வணங்கி இந்த விரத மகிமையை கேட்பதாலும் கணேசரின் மந்திரங்களை நாமங்களை ஜபிப்பதாலும் பலன் நிச்சயம் உண்டு. அப்படி ஒரு கொடூரமான பாவி வெறும் ஒரே ஒரு நாமத்தை கேட்டே நற்கத்தை அடைந்தானாம். அதை நாம இந்த விரத மகிமை மூலம் இந்த தினத்தில் தெரிந்து கொள்ளலாம். நாமும் அந்த நாமத்தை இந்த தினத்தில் சொல்லி பலனை பெற்றிடலாம். இதை கேட்கும் போதே அதை உங்களால் உணர முடியும். உத்கல புராணத்துல இந்த சுக்ல சதுர்த்தி, கிருஷ்ணபக்ஷ சங்கடஹர சதுர்த்தி மகாத்மியத்தை தசரத மகாராஜா தன்னுடைய ஆச்சாரியர் வசிஷ்டர்ட்ட கேட்பது போல அமைந்துள்ளது. தசரத மகாராஜா வசிஷ்டர்ட்ட கேட்கிறார், இதுவரைக்கும் நீங்க எனக்கு சுக்லபக்ஷ சதுர்த்தி மகிமையை சொன்ன நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டவனா ஆனேன். யாரெல்லாம் விரதம் அனுஷ்டானம் பண்றாலோ அவள்லாம் மகா புண்ணியவான்கள், தன்யவான் நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு இந்த கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி மகிமையை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறார். இந்த கதையே அமிர்தம் நிறைந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. வசிஷ்டர் சொல்றார், ஹே தசரதா, ஹே ராஜேந்திரா, நீ பரம புண்ணியவான்பா. அதனாலதான் உனக்கு கணேசன் மேல அதிகமான பக்தி வந்திருக்கு. அல்ப புண்ணியமா கொஞ்சம் புண்ணியம் பண்ணவாளுக்குலாம் இந்த கணேசனோட மகிமையை கேட்கணும்ன்ற எண்ணமே வராதுப்பா. உனக்கோ அவரோட மகிமையை கேட்கணும்ன்ற எண்ணம் உண்டாகி இருக்குப்பா. அதே அவருடைய அனுகிரகம் உனக்கு பூரணமா இருக்கிறதுக்கு சான்று. ஒரு புண்ணியமான சர்வ சித்தியையும் கொடுக்கக்கூடிய கதையை சொல்றேன் கேளுப்பா. இந்த மாக மாத கிருஷ்ணபக்ஷ சங்கடஹர சதுர்த்தி கதையை யாரெல்லாம் கேட்கிறாளோ படிக்கிறாளோ அவளுக்கு மகா புண்ணியத்தையும் அது கொடுக்கும். முழுமையா கேட்கறதுனால படிக்கிறதுனால அவளுக்கு பரம சித்தியும் உண்டாகும். அவ நினைச்சதையெல்லாம் அடையலாம். நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி சொல்றார். சகஸ்ரபுரின்னு ஒரு ஊர். அங்க சூரசேன் என்ற ஒரு ராஜா ஆனன் வரா. மற்ற ராஜாக்கெல்லாம் இவர் சக்கரவர்த்தி போல இருக்கார். ஒரு நாள் அவர் ராஜசபையில இருந்துருக்கார். அப்போ திடீர்னு வெளியே ஆகாசத்துல இருந்து ஒளிய கக்கிண்டு ஒரு நெருப்பு போல தகதகன்னு ஜொலிச்சுண்டு விமானம் வந்து பூமியில இறங்கினதை பாக்குறார். அந்த காட்சியை பார்த்துட்டு தன்னுடைய தூதுவர்கள் அனுப்பி அதை என்னன்னு நீங்களா போய் தெரிஞ்சுவாங்கன்னு சொல்றார். கொஞ்ச நேரத்துல அவருக்கு தானே போய் அதை பார்க்கணும்ன்ற ஆசை வருது. அதனால சபையில இருந்து எழுந்து போய் தன்னோட பரிவாரங்களோட தானே அந்த இடத்துக்கு போறார். அங்க பார்த்தா இந்திரனும் தேவர்கள் எல்லாம் எல்லாருமே வந்திருக்கா. அதை பார்த்து அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஹே தேவராஜா அப்படின்னு சொல்லி அவரை வணங்கிட்டு பக்தியோட ஒரு தடி போல தரையில விழுந்து நமஸ்காரம் பண்றாராம். இவர் பூலோகத்துக்கே ராஜான்னா அவர் அங்க தேவதைகளுக்கு எல்லாம் ராஜா இல்லையா? ஹே தேவராஜா, நான் புண்ணியம் செய்திருக்கேன்பா. இந்திர தரிசனம்ன்றது எல்லாருக்குமே கிடைக்குமா? அது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? அதுவும் இவ்வளவு தேவதைகளோட சேர்ந்த காட்சி பாக்குறது பரம பாக்கியமாச்சே. அதை பாக்குறதுக்கு எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கேன்பா நானு. நீங்களாம் எங்களுக்காக காட்சி கொடுக்கறதுக்காக நீங்க இங்க தர இறங்கினா இல்ல வேற ஏதானும் ஒரு காரியமா? என்ன எதுக்காக போயிட்டு இருக்கேன்? நான் உங்களுக்கு ஏதானும் செய்யணுமா சொல்லுங்கோ, ஆணை இடுங்கோ, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்ற. அதற்கு தேவராஜா இந்திரன் அந்த சூரசேனன் ராஜாவை பார்த்து சொல்ற, நாங்க இங்க வந்ததுக்கு உண்டான காரணத்தை சொல்றேன் கேளுங்க. முன்னொரு காலத்துல ஒரு நாமான்ற ஒரு வேடன் ஒருத்தன் இருந்தான். அவன் பரம பாபி. அவனுக்கும் குரு அனுகிரகம் கிடைச்சது. அவனோட ஆச்சாரியார் முத்கல முனிவர் அவனுக்கு உபதேசம் பண்ணார். கணேசாய நமகன்ற நாமத்தை உபதேசம் பண்ணார். அவன் தொடர்ந்து கணேசாய நமக கணேசாய நமகன்னு தொடர்ந்து 1000 வருஷம் அதை சொல்லி அவனுக்கு முன்னாடி ஒரு தும்பிக்கே முளைச்சுடுத்தாமோ. கணேசன் கணேசன்னு சதா ஜபிச்சதுனால கணேசனை போலயே அவனுக்கு சொரூபம் உண்டாச்சாமா. அப்போ அவனுடைய அந்த வேடத்தனம் போய் அவனுடைய பாபங்கள்லாம் போய் அவன் பரம பாபியாச்சு இல்லையா? அந்த பாபங்கள்லாம் அவனை விட்டு போயிடுத்து. அவனோட பேரு பிரிஷுண்டின்னு ஆச்சு. சுண்டம்னா தும்பிக்கை. சுண்டா தண்ட விராஜிதாயை நமகன்னு ஒரு நாமாவளி வரும். புருன்னா புருவங்கள். அந்த முனிவர் பிரிஷுண்டின்ற நாமத்தோட முனிவரா ஆயிடுறார். வேடன் கணபதி மந்திரத்தை ஜபிச்சு அவனுடைய பாபங்கள்லாம் போய் இப்போ புண்ணியவானாக்கி கணபதியோட பிரத்யட்சமா அவனுக்கு காட்சியும் கிடைச்சது. இப்போ கணபதியோட பரம பக்தர் ஆயிட்டார். அவரை தரிசனம் பண்ணாலே இன்னொரு ஜென்மம் கிடையாது அப்படின்றதுனால அவரை பார்க்கறதுக்கு தரிசிக்கிறதுக்காக நான் தேவலோகத்துல இருந்து வந்தேன். அவரை பார்த்தாச்சு. இப்போ நான் திரும்பி போயிட்டு இருக்கேன். ஆனா என்னாச்சு தெரியுமோ? உன்னோட ராஜ்யத்துல பரம பாபி ஒருத்தன் இருக்கான். அவனுடைய பார்வை பட்டதுனாலேயே இந்த விமானம் கீழே தர தட்டி போச்சு. யாரானும் உங்க ராஜ்யத்துல அந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்தா அனுஷ்டானம் பண்ணி அந்த புண்ணியத்தை கொடுத்தா இந்த விமானம் திரும்பவும் தேவலோகத்தை பார்க்க போகும்பா. இல்லாட்டினா இதை நகர்த்த முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்கிற போது என்ன ஆறுது? ஆகாசத்துல இன்னொரு விமானம், அந்த இந்திர விமானத்தை காட்டிலும் பிரகாசமா ஒரு விமானம்
விமானம் கணேச லோகத்துல இருந்து வந்திருக்கு. யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சூரசேன ராஜா இருக்கான் இல்லையா, அவனோட ஊர்ல ஒரு சண்டாள ஸ்திரீ இருக்கா. அவ ரொம்ப வியாதினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா. சொறி சரங்கு அப்படின்னு ரொம்ப வியாதி, துர்க்கந்தம். அவளுக்கு கண் வேற தெரியாது. அவ என்ன பண்றா, பிக்ஷை எடுத்து அவ தன்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தா. அவ என்ன பண்ணா, எங்கேயோ போய் எதையோ வாங்கினா, சாப்பிட்டா, சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு திருப்தியை திதி அன்னைக்கு அந்த ராத்திரி அவ படுத்துட்டவ தான் எழுந்திருக்கவே இல்லை. அடுத்த நாள் பகல் முழுசா தூங்கிட்டே இருந்தா. அன்னைக்கு எதேச்சியா அது பௌஷ மாத சங்கர சதுர்த்தி தினம். அன்னைக்கு சாயங்காலம் தான் அவளுக்கு முழிப்பு வருது. நேரம் ராத்திரி ஆயிடுறது. அவளுக்கு பசிக்கிறது, அதனால போய் பிக்ஷை எடுக்கிறா. அப்ப யாரோ அவளுக்கு கொஞ்சம் அன்னத்தை கொடுக்குறா. அதை சாப்பிட்டு அடுத்த நாள் என்ன ஆறா, அவ இறந்து போயிடுறா. இதையே பகவான் என்ன நினைச்சுக்கிறார், அவ சங்கர சதுர்த்தி விரதம் அனுஷ்டானம் பண்ணதா பகவான் எடுத்துக்கிறார். ஏன்னா அவளுக்கு சதுர்த்தி அன்னைக்குன்றதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனா அவ ஆகாரமே கிடையாது, ஆகாரம் கிடையாது. அவ தூங்கிட்டே இருந்தா, சுய நினைவே இல்லாம அவ மயங்கிதான் இருந்தா. அவளுக்கு எதை பத்தியுமே தெரியாது. ஆனா பகவான் அதெல்லாம் பத்தி நினைச்சுக்கல. அவர் உபவாசமாவே நினைச்சுட்டார். நாள் முழுக்க உபவாசமா இருந்து சந்திரோதய நேரத்துல ஆகாரம் கிடைச்சு அதை எடுத்துட்டதுனால அவ உபவாசம் இருந்ததா கணக்காயிடுத்து. அவளை நரக்கத்துக்கு அழிச்சின்னு போக யமலோகத்துல இருந்து யமதூத்தர்கள் வரல. ஆனா இங்க வந்தது என்ன, கணேச லோகத்துல இருந்து கணேச தூத்தர்களே வந்தாளாமா. விமானத்துல இருந்து வந்து அவளை எடுத்து அழிச்சின்னு போயிடுறா. அப்போ அந்த விமானம் போகிற போது என்ன ஆகுது, அவளோட சரீரத்து மேல பட்ட அந்த காத்து வந்து இந்த இந்திர விமானத்து மேல பட்டது. அதானும் இந்த தேவேந்திர நீங்க சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, யாராவது சங்கர சதுர்த்தி விரதம் இருந்து அந்த புண்ணியத்தை கொடுத்தா இந்த விமானம் நகரும்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, இவ எதேச்சியா அப்போ அந்த சங்கர சதுர்த்தி விரதம் அனுஷ்டானம் பண்ணி அந்த கணபதி லோகத்துக்கு போயிட்டு இருக்கா. அதுவும் கோயின்சைட் ஆயிடுது. அப்போ சர்ன்னு அந்த விமானம் போற போது ஏற்பட்ட அசைவுனால அந்த காத்து பட்டு இந்த இந்திர விமானத்துல பட்டதுல அது தர தட்டி இருந்தது இல்லையா, அந்த இந்திர விமானமும் சொர்க்கத்தை பாக்கி கிளம்பிடுத்தோம். இதை பார்த்து அந்த அவ்வளவு தேவதைகளுக்கும் முனிவர்களுக்கும் ஆச்சரியமா போச்சு. அவளுக்கு அந்த ஞான திருஷ்டினால பார்க்கக்கூடிய சக்தி உண்டு இல்லையா, அதனால அவ அது மூலமா பார்த்து அதை தெரிஞ்சுக்கிறா. தேவராஜா தேவதைகளோட விமானத்துல ஏறி அங்க போயிடுறா. உடனே இந்த ராஜாவுக்கு என்ன ஆகுது, தன்னோட ராஜ்யத்துல ஒரு சண்டாளி இருந்து அவளும் இந்த சங்கர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி கணபதி லோகத்துக்கே போயிருக்காளே அப்படின்னு அவர் அதை பிரத்யட்சமா பார்த்துட்டார் இல்லையா. உடனே அந்த சூரசேன ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. உடனே அவர் அதை எப்படியானும் நம்ம அனுஷ்டானம் பண்ணணும்ன்ற தீர்மானமா வச்சுக்கிறார். உடனே அதுக்கு உண்டானத வசிஷ்டர் சொல்லி கொடுக்கிறார். அந்த நேரத்துல மாக மாத கிருஷ்ண சதுர்த்தி, அதுவும் செவ்வாய்க்கிழமையோட கூடி வருது. அந்த சதுர்த்தி ஒரே தடவை முதல் தடவையிலேயே சதுர்த்தி விரதத்துல அந்த சண்டாளிக்கு கணபதி லோகம் கிடைச்சது. அதை பார்த்த உற்சாகத்துல இந்த ராஜா சந்தோஷமா உடனேயே இந்த மாக மாச அங்காரக சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டானம் பண்றார். ரொம்ப வசதியா போச்சு. சூரியோதயத்துல இருந்து சந்திரோதயம் வரைக்கும் விரதம் இருந்து சந்திரோதய நேரத்துல அருகம்புல், வன்னி பத்திரம், இன்னும் பலவித புஷ்பங்கள்லாம் வச்சு அர்ச்சனம் பூஜை எல்லாம் பண்ணி பலவிதமான நைவேத்தியம்லாம் செஞ்சு சதுர்த்தி திதிக்கும் கணபதிக்கும் சந்திரனுக்கும் அர்க்கியமெல்லாம் கொடுத்து சந்திரனை பார்த்து விரதத்தை முடிச்சுக்கிறார். இப்போ திரும்பவும் விமானம் வருதாம். என்னடா மறுபடியும் விமானம் வந்துட்டே இருக்கு, நாம தொடர்ந்து விமானத்தையே தரிசனம் பண்ணிட்டு இருக்கோமே, இது பெரிய பாக்கியமா இருக்கேன்னு முதல்ல தேவ விமானம் வந்தது. அடுத்து அந்த சண்டாளிக்கு மோட்சம் கொடுக்கறப்போ அவளை அழிச்சுன்னு போகிறதுக்கு கணேச லோகத்துல இருந்து 2வது விமானம் வந்தது. 3வது அடுத்த மாசத்துலயே ஒரு விமானம் வருது. பார்த்தா இப்போ ராஜாவுக்காக அந்த விமானம் வருது. ஏன்னா இவர் மாக மாத சங்கர சதுர்த்தி விரதம் அனுஷ்டானம் பண்ணிருக்கா இல்லையா, அதுக்கு அந்த கணபதி லோகமே அவருக்கு பிரசாதமா கிடைக்கிறது. அங்கிருந்து வந்தவாள்லாம் சொல்றா, வா வா ஹே ராஜன், ஸ்வானந்த பவனத்துக்கு வா, போவோம் வா, கிளம்பு அப்படின்னு சொல்றா. அதான வைகுண்டம் கைலாயம்ன்ற லோகம் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த கணேசனுக்குரிய லோகம் ஸ்வானந்த பவனம் அப்படின்னு சொல்லப்படுறது. அவள்லாம் வணங்கி அந்த சூரசேன ராஜா சொல்றார், என்னோட ஜன்மா முழுக்க நான் இந்த பிரஜைகள்லாம் விட்டுட்டு நான் எதையுமே பண்ணதில்லை. எல்லா சுக்கம் துக்கம் எல்லாமே அவளோட சேர்ந்துதான் நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால இப்ப அவளை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி இந்த புண்ணியத்தை சம்பாதிச்சுன்னு இந்த லோகத்துக்கு வரதா இருந்தா இவளையும் சேர்த்துன்னு வந்தாதானே எனக்கு சந்தோஷமா இருக்கும், எனக்கு மனசே வரல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த கானாபத்தியர்கள் அந்த கணபதி தூதுவர்கள்லாம் சொல்றா, அப்போ எல்லாரும் யதா ராஜா ததா பிரஜான்னு எல்லாருமே அனுஷ்டானம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம், எல்லாரையும் சேர்த்து அழிச்சுன்னு வா அப்படின்னு சொல்றா. அவள்லாம்
அந்த ராஜா பண்ண புண்ணியமே எல்லாருக்குமே அந்த ராஷ்டிரத்துக்கே உண்டாகிறது கிடைக்கிறது. கூண்டோட கைலாசம்னு சொல்லுவா இல்லையா, அது போல எல்லோருக்கும் கூண்டோட அந்த கணபதி லோகம் கிடைச்சுதான். கூண்டு கூடுன்னு ஷரீரம் அப்படின்னு சொல்லப்படுறது. எல்லாரையும் சேர்த்து அழைச்சின் வா அப்படின்னு சொல்லி சொல்றா. அதனால உடனே அந்த சகஸ்ரபுரியில இருக்கக்கூடிய அவ்வளவு பேரையும் என்ன சொல்றார், சலத்வம் விக்ன நாயகம் அப்படின்னு சொல்றார். வாக்கியம் வருது, விக்ன நாயக்னு தரிசனம் பண்ணறதுக்கு எல்லாரும் வாங்கோ கிளம்புங்கோ, சங்கடகர சதுர்த்தி விரதத்துக்கு கிடைச்சது பலன். அதானும் ஒருத்தர் பண்ணாலே அவளை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நற்கதி சுகத்தி கிடைக்கிறதாமா. அவ்வளவு பேரும் அந்த விமானத்துல வந்து ஏறி உட்கார்ந்துக்கிறா. அந்த விமானம் ஏற ஏற எல்லாம் பெருசா விருத்தி ஆயிண்டே இருக்காமா. புஷ்பக விமானம் ராமாயணத்தை பார்ப்போம் இல்லையா, மேல மேல நிறைய பேர் ஏற ஏற பெருசா விருத்தி ஆகுறதுல, அது போல இதுவும் அப்படி ஆகுறது. எல்லாருக்கும் கணபதி லோகம் கிடைச்சாச்சு. அப்போ என்ன ஆகுது, ஒரு ட்விஸ்ட். எல்லாரும் ஏறி உட்கார்ந்தோன்னே இப்ப விமானம் புறப்படும்னு பார்த்தா விமானம் நகரவே இல்லை. உடனே கணேச தூதர்கள்லாம் இப்படி தியானம் பண்ணிட்டு சொல்றா, எல்லோருக்கும் அனுகிரகம் உண்டு, ஆனா ஒருத்தரை தவிர இங்க உங்க ராஜ்யத்துல வைசியன் ஒரு பரம குஷ்டனா ஒருத்தன் இருக்கான். அவன் பரம பாபி, அவன் ஏறி உட்கார்ந்து இருக்கான். அதனாலதான் இந்த விமானம் நகரல. ஏன்னா இது ஏற்கனவே ராஜாக்கு தெரியும். அவனோட பார்வைப்பட்டுதான் அந்த இந்திரனோட விமானமே அந்த ஆகாசத்துல பறந்துட்டு இருந்த விமானம் பூமியில தர தட்டி விழுந்தது. சாக்ஷாத் இது கணபதி லோகத்துல இருந்து வந்த விமானம். இதுவும் மேல எழும்பலன்னா அவன் எப்பேற்பட்ட பாபியா இருப்பான் இல்லையா. உடனே அந்த ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டு போச்சு. எல்லாரும் போற போது இவனால மட்டும் இப்படி தடை ஏற்படுறதே, இவன் மட்டும் ஏன் பாவம் இப்படி இருக்கானே, இவனோட சரித்தம் என்ன, பாபி பாபின்னு சொல்றாளே, அவன் என்ன அப்படி பண்ணினா, அதை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஏதானும் வழி இருக்கா இதை சரிப்படுத்துறதுக்கு அப்படின்னுட்டுன்னு இவன் பாவம் பண்ணான்னு சொல்றேன் இல்லையா, அதுக்கு என்ன பிராயச்சித்தம்னு சொல்லுங்களேன், அதுக்கு நான் அவனுக்கான ஏதானும் பண்ண முடியுமான்னு பண்றேன் அப்படின்னு சொல்றா. என்ன இருந்தாலும் அவன் என்னோட பிரஜை தானே, அவனோட சேர்ந்தே போலாமே எல்லாரும் கணபதி லோகத்துக்கு அப்படின்னு அந்த ராஜா சொல்றார். அந்த கணபதி தூதுவர்கள்லாம் அந்த வைஷ்யனோட பூர்வ ஜென்மத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த வைஷ்யன் இருக்கான் இல்லையா, இவனோட பூர்வ ஜென்மத்திலே அவன் ஒரு பிராமணன். அவனோட பேரு புதன். அவனோட அப்பா பரம சாது, வேதங்கள்லாம் கற்றறிந்தவர். அவருக்கு தூர்வன்னு பேரு. அவரோட அம்மா பதிவிரத்தை. அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. பதிவிரத்தை நல்லவாவ, அவளுக்கு பேரு சாவித்ரின்னு பேரு. ஆனா இவன் என்ன பண்றான், இந்த குடும்பத்துல அவன் மட்டும் ஒரு குடி கொள்ளைன்னு இருந்துட்டு கெட்ட சகவாசம், கூடா நட்பு, ஒரு நல்ல நடவடிக்கையே கிடையாது. வேற தேசத்துல இருந்து ஒரு அதிரூபமா ஒரு ஸ்திரீ வரா, அவளை பார்த்து மயங்கி தன்னுடைய மனைவியை வீட்டுல விட்டுட்டோ எல்லா பொருளையும் வீட்டுல இருந்து எடுத்துன்னு போய் அவளோட அங்கேயே இருக்கான். அது மட்டும் இல்ல, எப்போ சதா அங்கேயே இருக்கான். இது வீட்டுல உள்ள யாருக்குமே தெரியல. ஒரு நாள் ரொம்ப நேரம் ராத்திரி ஆயிடுறது. அவனை காணலன்னு அவ அம்மா வந்து அவ அப்பாட்ட சொல்றா, அவனை காணும், போய் பார்த்துட்டு வாங்க, தேடிட்டு வாங்கன்னு. அப்படி சரின்னு அவ சொல்றாளேன்னு அவர் அப்பாவும் தேட போறார். போற போது பீமன்னு ஒருத்தன் வழியில இருக்கான். அவரை பாக்குற, ஏன்பா என் புள்ள புதன்றவனை நீ பாத்தியா அப்படின்னு சொல்ல, ஓ அவனா, அங்க அந்த பரஸ்திரியோட அங்க குடியும் குமாலுமா இருந்திருக்கான், அந்த வீட்டுல போய் பாருங்க அப்படின்னோடனே அவர் காது பொத்திக்கிறார். சிவசிவா சிவசிவான்னு காதை பொத்திக்கிறார். அங்க போறார். அவருக்கு இன்னும் சரியா புரியல. அந்த பிள்ளையோட குரலை கேட்டோன்னு, எதிரா இது நம்ம பிள்ளையா பார்த்தா அவருக்குனால தாங்க முடியல. சத்தம் போடுறார், வெயிறார் அவனை, ஏன்பா நீ ஒரு நல்ல குளத்துல போயிருந்து இப்படி ஒரு நாசமா போயிருக்கே, ஏன்பா அப்படின்னு சொல்லி திட்டா. அதானும் என்ன சொல்றார், புண்ணாம நரகாத்ராதா புத்திரஸ்தேன பிரகீர்த்திதக. புண்ணாமம் அதான புன்ற நரக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு தான்ப்பா புத்திரன்னு வரான், அதுக்காக தானே புத்திரன். ஆனா நீ எனக்கு நரகத்தை கொடுக்கறதுக்காக வந்து சேர்ந்தியா, இப்படி குளத்தை கெடுக்க வந்த கோடாளி காம்பா இருக்கே அப்படின்னு சொல்லி பல விதமா திட்டுறாரு அவனை வெயிறர். உடனே அந்த புதனுக்கு கோபம் வருது. இப்படி சுத்தி முத்தி பாக்குறான். பார்த்துட்டு ஒரு பெரிய தடி இருக்கு, அதை எடுத்துன்னு வந்து அப்பா அடிக்கிறான். அவரோ பசியில இருந்தார் இல்லையா, சாப்பிட உட்கார்ந்து இருந்தவர் தானே அவ அம்மா அனுப்புறா. அவனை அவர் அடி தாங்காம அந்த இடத்துலயே மயங்கி விழுந்தே இறந்து போயிடுறாரு. அப்போ அவனுக்கு பிரம்மஹத்தி பித்ருஹத்தி எல்லா தோஷமும் வந்து சேர்ந்துடுறது. அவன் ஒண்ணுமே நடக்காது போல ராத்திரி அங்கேயே தங்கிட்டு மறுநாள் காலம்புற அம்மா பாக்கிறதுக்கு வீட்டுக்கு வரான். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். பிள்ளைய பார்த்த உடனே குப்புத்திரன் இருப்பான், ஆனா அம்மா கெட்ட அம்மா இருக்கவே முடியாது. அவ சொல்றா, வாப்பா வா, அப்பா உன்னை தேட போயிருக்கா, நீ வந்துட்ட, அப்பா இன்னும் வீடு வந்து சேரல, நீ போய் பாத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதையே சொல்றா. லேடிஸ் எப்பவுமே திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்வா தெரியுமா. அதே அதானோ மாத்துரு வச்சன மேவம் சபுத ஸ்ருத்வா புன புன. அவனுக்கு திரும்ப திரும்ப கேட்டோன்னு என்னது, குரோத யுக்தகமாமா, ரொம்ப சகிக்க முடியாத சரித்தம் இது, ரொம்ப வருத்தத்தை கொடுக்கக்கூடியது. அதானும் கோபம் வந்து என்ன பண்றான், திரும்ப திரும்ப சொன்ன உடனே ஒரு தடியை எடுத்து அவ அம்மாவை மண்டையிலேயே அடிச்சுடுறான். அதனால மாத்ரு ஹத்திரி பண்ணிடுறான். இப்படி இருக்கிறப்போ அவனோட மனைவி அங்க வந்து சாவித்திரி வரா. இப்படி எல்லாம் பாபம் பண்ணலாமான்னு சொல்லி அவனுக்கு போதனை பண்றா, புத்தி சொல்றா, வருத்தப்படுறா. ஆனா அவன் அதை கேட்கிற மாதிரியே இல்ல. இப்போ என்ன பண்றான், அவளையும் அதே போல
சுத்தி முத்தி தடியை எடுத்து அதை அடிச்சு அவளும் அவனோட ஸ்மரணையை பண்ணிட்டு அப்படியே போயிடுறா. அவளுக்கு சிவலோகம், அப்பா அம்மா மனைவி எல்லாருக்கும் புண்ணிய லோகம் கிடைச்சாச்சு. ஆனா இப்படி இவன் மகா பாபங்களை சேர்த்து 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 மேல மேல பண்ணிட்டே இருக்கான். பரம துஷ்டாத்மா, எல்லாருக்கும் எல்லா பேரும் வச்சிருக்கா. சூரியன், சந்திரன், இப்படி எல்லா பேரும். ஆனா புதன் யாருமே பேர் வைக்கிறதுல. ஏன்னா அந்த பேருக்கு பாபம் இல்ல, இவன் செய்த பாபம். அந்த பேரை வச்சுட்டு இவன் செய்த பாபத்துக்கு அளவே இல்லை. அதனால யாரும் புதன்னு பேர் வச்சுக்கிறதே கிடையாதுன்னு கணேச புராணம் சொல்றது, புராணத்துல வருது. இப்படி பல பாபங்களை பண்ணி பண்ணி பாபம் மூட்டையும் அடிக்கின்றே போயிட்டு இருக்கான். கடைசியில நரகத்துக்கும் போய் சேர்றான். இதெல்லாம் கணபதி தூதுவர்கள் இந்த சூரசேன் என்ற ராஜாட்ட அந்த வைசியனோட பூர்வ ஜென்ம கதையை பத்தி சொல்லிட்டு இருக்கான். பல ஜென்மம் எடுத்து அப்புறம் இந்த வைசியனா தொழுநோயோட பிறந்திருக்கான். இப்பவும் அவன் என்ன பண்றான், பாபத்தை தான் பண்ணிட்டு இருக்கான். காட்டுக்கு போய் அங்க வரவா எல்லாரையும் அடிச்சு கொல்றது, அப்புறம் அவர்களோட பொருள்கள் எல்லாம் கவர்ந்து திருடுறது, இப்படி கெட்டதுதான் ஓயாம பண்ணிட்டு இருக்கான். அதனால அவனை மட்டும் நம்ம விட்டுறலாம், மத்த எல்லாருக்கும் மோட்சம் உண்டு, இவனுக்கு மட்டும் கிடையாது, அவனை தொட்டாலே பாபம் வந்து சேரும் அப்படின்னு சொல்றான். அவ இந்த ராஜாவுக்கு தாங்க முடியல. அடடா, இவ்வளோ பாபத்தை நீங்க சொல்லிட்டேலே, இதுக்கு பிராயசித்தை பண்ண முடியாது போல இருக்கே. மாத்ருஹத்யா, பித்ருஹத்யா, சுமங்கலி ஹத்யா, பிரம்ம ஹத்யா, ஸ்ரீ, இப்படி அநேகமா பாபங்களை சேர்த்து சேர்த்து பஞ்சமகா பாதகங்கள் இன்னும் சேர்த்து சொல்லவே முடியாத அளவுக்குன்னா இருக்கு. சரி, கேட்கவே கஷ்டமா தான் இருக்கு. இவன் இதுல இருந்து வெளிவரதுக்கு ஏதானும் வழி இருக்கா? அவனை மட்டும் விட்டுட்டு போறதுக்கு சங்கடமா இருக்கு. திரும்ப திரும்ப அந்த ராஜா அதை சொல்ற. கடைசியில வந்து என்ன இருந்தாலும் அவன் என்னோட பிரஜையாச்சே அப்படி சொல்றப்போதான் அந்த கானாபத்தியர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறா. இவனை பார்த்து இப்படியும் ஒரு ராஜா இருக்கான் அப்படின்னு சந்தோஷப்பட்டுன்னு சொல்றா. நீ ரொம்ப நல்லவன்பா, பரம பவித்திரனா இருக்கா, அதனால நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன் கேளு. இங்க பகவான் நாமத்தோட மகிமையை சொல்லப்படுறது. நம்ம கதையில ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, ஒரே ஒரு நாமம், அந்த நாமம் மகிமையை சொல்றது. கஜானனன்னு பகவானுக்கு, விநாயகருக்கு ஒரு நாமம் உண்டு. இந்த கஜானனன்றது சதுர்வேத சாரம். கஜானனன்னு ஒவ்வொரு அக்ஷரமும் எழுத்தும் ஒவ்வொரு வேதத்தோட சாரமா இருக்குப்பா, இது சொல்லுப்பான்னு சொல்றா. அவ அப்படி சொன்ன உடனேயே அந்த ராஜா அவனோட காதல கஜானன இதுன்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்றா. சொன்ன மாத்திரத்திலேயே கஜானனேதி வைஷ்யஸ்ய ஜபத் கர்ணேச சாதரக ஸ்ருத்வா பாப விநிர்முக்தோ வைஷ்ய ஸ்வர்ண தனுரியதா அப்படின்னு வருது. கஜானனன்னு சொன்ன மாத்திரத்திலேயே, அத அவன் கேட்ட மாத்திரத்திலேயே அந்த பரம பாப்பியான வைஷ்யனோட சகல பாபங்களும் பொசுங்கி போயிடுறதாமா. எவ்வளோ வியாதியோட துர்க்கந்தத்தோட இருந்தான் நம்ம கேட்டோம் இல்லையா, அவன் ஸ்வர்ணம் போல தகதகன்னு மின்ன ஆரம்பித்தானாம். புண்ணியவானா ஆயிடுறான். பகவான் நாமத்தை சொல்பவர்கள் எப்பேற்பட்ட பாபத்தை பண்ணியிருந்தாலும் ஒரே ஒரு தடவை கேட்ட மாத்திரத்திலேயே, அவன் சொல்லவே இல்லை இங்க, அவன் கேட்ட மாத்திரத்திலேயே அத்தனை பாபங்களும் காணாம பொசுங்கி அழிஞ்சு போயிடுறது. இப்படி புராணம் சொல்றது. அதனால பகவான் நாமத்தை சதா ஜபிக்கணும். எந்த நாமமா, கேசவா, மாதவா, தாமோதரா, ஓம் நமோ நாராயணா, நமக் சிவாய, கஜானனா, இப்படி எந்த நாமமா வேணாலும் இருக்கலாம். சதா ஜபிச்சா அதுக்கு அளவில்லாம புண்ணியம் கிடைக்கும். அத்தனை பாபமும் காணாம போகும். அவளுக்கு எல்லாருக்கும் சுவானந்த பவனம், கணேச லோகம் கிடைச்சுதான். அதனால எவ்வளோ கஷ்டங்கள், துக்கங்கள், சங்கடங்கள் இருந்தாலும் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்தா நிச்சயம் நாமளும் கஷ்டம் தீர்ந்து கடைசியில பிரம்ம பூத்தர்களாக ஆகலாம். இந்த மகிமையை கேட்பவர்கள், படிப்பவர்கள், அவர்களுக்கு சதுர்வித புருஷார்த்தங்களும் கிடைக்கும், சக்கலமும் கிடைக்கும். இதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு முத்கல புராணம் சொல்லுது. இந்த விரத கதையை கேட்டதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்து கணபதியின் அருளால் வாழ்வில் சகல நன்மைகளையும் க்ஷேமங்களையும் பெறுவோம். இப்ப இந்த நாமத்தை சொல்லலாம். கஜானன 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 ஜெய் 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 கஜானன.